கங்குவா திரைப்படத்தோட 2வது நாள் வசூல். ஒவ்வொரு ஸ்டேட்ல இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த 2 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ? தமிழ்நாட்ல டே 1 அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கா? இல்ல நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கா? இல்ல ரொம்ப சரிஞ்சிருச்சா? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் எந்தெந்த ஏரியால நல்லா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பேசுவோம். அப்புறம் அமரன் நேத்துமே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில படங்கள் பூல்புலையா 3, சிங்கம் அகைன், அப்புறம் நேற்று சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக கிளாடியேட்டர் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. அது முக்கியமாக இந்தியாவில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட வசூல். அப்புறம் மஃப்டி 2 அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, மழை பிடிக்காத மனிதன் தான். அதில் ஸ்டார்டிங்கில் சரத்குமார் வந்து ஒரு டீயும் வாங்கிட்டு அது ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் சின்ன டாலர் மாதிரி ஒன்று இருக்கும். அதையும் கூட வச்சுட்டு போவார். அதை அப்படியே எடுக்காமலே நம்ம விஜய் ஆண்டனி வச்சுட்டு போயிடுவார். அப்போ தான் அந்த மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற டைட்டில் கார்டே போடும். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் MDBGSM அஃபிஷியல் அப்படிங்கிறவர், அவர் பேர் தெரில, கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர், பாரதி தமிழன்வேல், அருண்குமார், சந்தோஷ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஹாலிவுட் ஃப்ரேமு. இது என்ன படம், என்ன ஃப்ரேம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். வெனாம் த லாஸ்ட் டான்ஸ் 23வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 34 லட்சம், வேர்ல்டு வைடு 62 கோடியே 9 லட்சம். டோட்டலாக வேர்ல்டு வைடு 3400 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. $403 மில்லியன். கிளாடியேட்டர் 2 இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் சில இடங்களில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் சின்ன சின்ன கண்ட்ரி, முக்கியமாக USA அது மாதிரி பெரிய நாடுகள்லாம் 22ஆம் தேதி தான், நவம்பர் 22 தான் ரிலீஸ் ஆகுது. நேற்று இந்தியாவை பொறுத்தவரை 1,96 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் சுமார் நம்ம ஊர் காசுக்கு 1770 கோடி கிட்ட வருது. $210 மில்லியன். அப்புறம் லக்கி பாஸ்கர் 16வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 48 லட்சம், தமிழ்நாட்டில் 37 லட்சம், கர்நாடகாவில் 10 லட்சம், கேரளாவில் 33 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 லட்சம், ஓவர்சீஸில் 31 லட்சம், வேர்ல்டு வைடு 1,60 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 16வது நாள். டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானாவில் 33 கோடியே 39 லட்சம், தமிழ்நாட்டில் 13 கோடியே 9 லட்சம், கர்நாடகாவில் 6 கோடியே 87 லட்சம், கேரளாவில் 17 கோடியே 94 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 98 லட்சம், ஓவர்சீஸில் 26 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 98 கோடியே 32 லட்சம். இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் இந்த படம் 100 கோடியை கடந்திருக்கலாம். ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு. அஃபிஷியலாக வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே 100 கோடி சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ட்ரேட் வட்டாரப்படியே 100 கோடி வரப்போகுது. ஒரு சரியான வெற்றி திரைப்படம். அப்புறம் மட்கா அப்படிங்கிற படம் டே 2 ஆந்திரா தெலுங்கானாவில் 45 லட்சமும், வேர்ல்டு வைடு 60 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாகவே இந்த படம் 2 நாள் சேர்த்து 1 கோடியே 70 லட்சம் தான். ரொம்ப சுமாரான வசூல் தான் எடுத்திருக்கு. அப்புறம் பைரதி ராங்கல் அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படம். இது வந்து மஃப்டி அந்த படத்தோட பார்ட் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து டே 1 கர்நாடகாவில் 2 கோடியே 33 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 85 லட்சம், 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். டே 1 ஓகே. டே 2 டே 3லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் சிங்கம் அகைன் அந்த படத்தோட டே 15 இந்தியாவில் வந்து 3 கோடியே 18 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 21 லட்சம். டோட்டலாக 268 கோடியே 93 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 339 கோடியே 64 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பூல்புலையா 3 இந்த படத்தோட 15வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 4 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 60 லட்சம். இந்த படம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு சிங்கம் அகைனை விட. இந்தியாவில் இந்த படம் டோட்டலாக 263 கோடியே 63 லட்சமும், வேர்ல்டு வைடு 342 கோடியே 67 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் நம்ம விக்ராந்த் மாசே அவர்களோட ஒரு படம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு, சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் 1 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 80 லட்சம். சுமாரான வசூல் தான் எடுத்திருக்கு. ஏன்னா இந்த படம் 50 கோடி பட்ஜெட்டு. அப்புறம் அமரன் திரைப்படத்தோட டே 16 தமிழ்நாட்டில் வந்து 2 கோடியே 12 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 21 லட்சம், கர்நாடகாவில் 50 லட்சம், கேரளாவில் 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 லட்சம், ஓவர்சீஸில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 4 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு.
16வது நாள். ஸோ 2 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம் 16வது நாள் வசூலில். ஸோ டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 133 கோடியே 48 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 37 கோடியே 34 லட்சம், கர்நாடகாவில் 19 கோடியே 8 லட்சம், கேரளாவில் 9 கோடியே 98 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸில் 75 கோடியே 44 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 279 கோடியே 17 லட்சம், கிட்டத்தட்ட 280 கோடி 16 நாளில் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 300 கோடியை நெருங்கி போய்கிட்டு இருக்கு. 300 கோடி வந்துடும். 350 கோடி இந்த படத்துக்கு வசூல் வருமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் கங்குவா படத்தோட டே 2 கலெக்ஷன். டே 2ல் எந்தெந்த இடத்துல நல்லா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ டே 2 தமிழ்நாட்டில் 4 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 34 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 65 லட்சம், கேரளாவில் 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 48 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 48 லட்சம், வேர்ல்டு வைடு 16 கோடியே 75 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 2. இதில் தமிழ்நாட்டில் கேரளாவில் மட்டும் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, ரொம்ப அப்படியே பயங்கர ட்ராப் ஆகிடுச்சு நம்பரை பொறுத்தவரையும். ஆனால் மற்ற இடத்துல நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு இந்த படம். முக்கியமாக ஆந்திரா தெலுங்கானாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலையும் நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச அந்த ட்ரேட் வட்டாரப்படி சில பேர் அந்த ட்ரேட் அனலிஸ்ட்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட நம்ம பேசின வரையும் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் தமிழ்நாட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது டவுட்டு, ஆந்திரா தெலுங்கானாவில் தெரில, அதெல்லாம் வரப்போகிற நாட்களில் தான் பார்க்கணும். ஆனால் மோஸ்ட்லி இந்த படத்தோட டார்கெட்டே இந்திய ஆடியன்ஸ் தான். இந்த படம் படமாக்கப்பட்டதே இந்திய ஆடியன்ஸை வச்சு தான் படமாக்கப்பட்டிருக்கு, அவங்கள தான் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா வரப்போகிற நாட்களில் இந்த படம் மேபி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில், அதாவது ஹிந்தி பெல்ட்டில் இந்த படம் வந்து பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு வந்து அந்த செயின் ஆஃப் தியேட்டர்ஸில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக சினிபோலிஸ், ஐநாக்ஸு, பிவிஆர் அந்த மாதிரி செயின் ஆஃப் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. வழக்கமாக அந்த மாதிரி செயின் ஆஃப் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற தமிழ் படங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதில் கங்குவாக்கு அப்படி இருக்குது. அந்த 58 days அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே இந்த படம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பெரிய வசூலை எடுத்தது அப்படின்னா உண்மையிலே ஒரு சந்தோஷம் தான். ஒரு தமிழ் படம் அங்கே ஹிந்தி பெல்ட்டில் போய் ஒரு பெரிய வசூல் எடுத்து நம்ம எதிர்பார்க்குற அந்த 350 கோடி கிட்ட வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்த படம் பெரிய வசூல் தேவைப்படுது. அதாவது எந்த அளவுக்கு வசூல்னா, சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லாமல் மற்ற நாள்லையுமே இந்த படம் வந்து அபவ் 5 crore, அபவ் 6 crore, அதாவது 5 கோடி 6 கோடிக்கு மேலே வசூல் பண்ணணும். வீக்கெண்டில் வந்து இந்த படம் வந்து 10+ வந்து வசூல் பண்ணணும், அதாவது 10 கோடிக்கு மேலே வசூல் பண்ணணும். ஆனால் இங்கே பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூ. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வழக்கமாக ஒரு படம் நல்லா இருக்குங்கும் போது ரிவ்யூ பண்ணலாம், நல்லா இல்லை அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணலாம். ஆனால் ஓவர் டைம் போட்டு இந்த படத்தை ஓவராக காலி பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி படம் பார்த்தவங்களுக்கு சில பேருக்கு அந்த சவுண்டு அது இதுன்னு நிறையா பிரச்சனைகள் இருந்தாலுமே, எனக்கு ஒரு படத்தை இவ்வளோ இறங்கி ஓவர் டைம் போட்டு காலி பண்ணுவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்குது. எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. ஸோ அதை தொடர்ந்து நிறையா சேனல்ஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படமா தோல்வி படமா அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு படைப்பு. அது சரியாக வருதா வரலையாங்கிறத படம் பார்க்குறவங்க முடிவு பண்ணணும். ஆனால் இது என்னென்னா, ஓவர் டைம் போட்டு ஒரு படத்தை காலி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அநீதியான ஒரு செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் டே 2 ரொம்ப ஒஸ்ட்டாக போகலை. 16 கோடி கிட்ட வந்திருக்கு வேர்ல்டு வைடு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு மொத்தமாக வேர்ல்டு வைடு ஒரு 11 crore 12 crore அப்படி தான் வரும்னு நான் வந்து ஒரு கெஸ் பண்ணேன். ஆனால் வந்திருக்கு. மேபி சாட்டர்டே சண்டே நல்ல பிக்கப் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கங்குவா டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 15 கோடியே 73 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 8 கோடியே 2 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 50 லட்சம், கேரளாவில் 4 கோடியே 53 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 கோடியே 14 லட்சம், ஓவர்சீஸில் 18 கோடியே 33 லட்சம், வேர்ல்டு வைடு 58 கோடியே 25 லட்சம். ஸோ நேற்று வந்து அஃபிஷியலாக 58 கோடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலுமே நம்ம ட்ரேடு ஃபிகர் படி தான் போக முடியும். அந்த நம்பர் ஃபாலோ பண்ணி போகும்போது மேபி வரப்போகிற நாட்களில் மேட்ச் ஆகலாம். இந்த படத்தோட பட்ஜெட் 350 கோடி. நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த படம் 178 கோடியே 50 லட்சம் தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. உலகம் முழுக்க 350 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணால் ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் வந்து 350 கோடி வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. அப்புறம் டே 3 இந்த படம் எவ்வளோ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எவ்வளோ வரும் அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.